இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, இன்னைக்கு ஏதாவது வேலையில சேர்ந்துருவேன்னு சொன்னியே, வேலையில சேர்ந்துட்டியா? இல்லையே இட்லிக்காரம்மா, இன்னும் எந்த வேலையும் செட் ஆகல. ஏதாவது பார்ட் டைம் வேலையாவது கிடைக்குமான்னு பார்த்தேன். அது கூட இப்ப டிமாண்டா இருக்கு. பார்ட் டைம் வேலை கிடைச்சாலும் அதை எத்தனை நாளைக்கு பாப்ப? உனக்குன்னு நிரந்தரமா ஒரு வேலை வேண்டாமா? பார்ட் டைம் வேலையில என்ன பெருசா கிடைச்சிட போகுது? ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட புத்திசாலித்தனமா உழைக்கிறது எப்படின்னு நீ கத்துக்கணும். கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட உண்மையான உழைப்பு இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். என்ன இது 500 நோட்டே இல்லைன்னு சொன்னா இது எங்க இருந்து வந்துச்சு? அது ஏன் பணம்? அப்படியா? சார் பா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். அங்க போனா இது யார் பணம் தெரிஞ்சிடும். சார் 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 வேணாம் சார், இது அவர் பணம் தான் சார். எதுக்கிட்ட அடுத்தவங்களை ஏமாத்தி சாப்பிடணும்னு பாக்குறீங்க? அதுவும் இவர மாதிரி வயசானவரை ஏமாத்தலாம் எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதோ தெரியல. ஐயா இந்தாங்க உங்க பணம். ரொம்ப நன்றி தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். இது நான் வேற வழியே இல்லாம நான் அவசரத்துக்கு போன வேலை தேனு. என் படிப்புக்கான வேலைக்கே நான் இன்னும் போகல. அப்படி ஒரு வேலை எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இருக்காது. அந்த வேலை எப்ப கிடைச்சு நான் எப்ப காலேஜுக்கு போறது? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் அவ்வளவு சீக்கிரம் உன்னை காலேஜ்ல சேர்த்துறேன் தேனு. எப்படி தமிழ் நம்ம சமாளிக்க போறோம்? அம்மா, நாம இங்க வந்தப்போ எப்படி வாழ போறோம், எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியாம தானே வந்தோம். இப்ப நம்ம இங்க தங்க வீடு இருக்கு, எனக்கு ஒரு வேலையும் கிடைச்சது. அதான் இப்ப போயிருச்சேன். ஏய் மா, சென்னையில வேலைக்கா பஞ்சம் இருக்க போகுது. எந்த வேலை பாக்குறதுன்னு யோசிச்சாதான் வேலை கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகும். மத்தபடி வாழ்றதுக்குன்னு ஒரு வேலை கண்டிப்பா கிடைச்சிரும். இசை, இதுக்கு பேரு இளநீர். சொல்லு, இளநீர் சொல்லு. சொல்லு. ஐயோ இசை, இசை, இது இப்படி எல்லாம் கீழே போடக்கூடாது. இதான் அந்த அங்கிள் கிட்ட கொடுக்கணும். கீழே போடக்கூடாது இசை. இசை எங்கடி? இசை, ஏய் இசை, ஏய் இசை, எங்க பொண்ண பாத்தீங்களாப்பா? அந்த பக்கமா போச்சு. இசை,
அக்கா அம்மா எல்லாரும் பயந்துட்டோம் இசை. நீ எங்க போன? நாங்க யாருமே இல்லாம நீ தனியா போக கூடாது, தப்பு தானே? அப்பா மாதிரி இருந்தாங்களா? அதான் பார்க்க போனியா? ஏய் அப்பாவாடி, நம்ம அப்பாவா? யாரையோ பார்த்து அப்பான்னு நினைச்சிருக்கா. அம்மா, நாமளும் அங்க இங்கன்னு தேடி பார்த்துட்டோம், அப்பாவை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? சரி தமிழே, எனக்கும் அதான் சரின்னு தோணுது. நாளாக நாளாக எனக்கு மனசே சரியில்லை. சரி வாங்க போலாம், வா. முன்ன பின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்ததில்ல. என்ன பண்ணணும், யார பார்க்கணும்னு எதுவுமே தெரியலையே. அம்மா, எல்லாத்தையும் பார்த்து பயப்படாதம்மா. உள்ள போய் விசாரிச்சா எல்லாமே தெரிஞ்சிட போகுது. போய் விசாரிக்க இதான பொட்டி கடையா? போலீஸ் ஸ்டேஷன் டி. மா, போலீஸ் உங்க நண்பன்னு படிச்சது இல்லையா? அவங்க இருக்கிறது நமக்கு உதவுறதுக்கு தாமா. புலம்பாம உள்ள வாமா. என்னம்மா, என்ன வேணும்? எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார், எங்க அப்பாவை காணோம். என்னது, அப்பாவை காணுமா? புள்ளைய காணும் பொண்ணை காணும் தான் வருவாங்க. நீங்க நம்ம அப்பாவை காணும் வந்திருக்கீங்க? அது விஷயமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம் சார். ரைட் அங்க இருக்காரு, போய் எழுதி கொடுத்துட்டு போங்க. ஆ, வாமா. என்னம்மா வேணும்? சார், எங்க அப்பாவை காணோம், அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். குடிப்பழக்கம் இருக்கா? ம்ஹும். இல்ல சார். பொம்பளை பழக்கம்? ஐயோ, அவரு ரொம்ப நல்லவருங்க. அவரு அந்த மாதிரி எல்லாம் இல்லங்க. வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லங்க. கடன் பிரச்சனை ஏதாவது?